வணக்கம் சார். வாங்கம்மா. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருடைய ஆதரவு இருக்க போகுது? மக்கள் யார் பக்கம் நிக்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. எல்லாரும் வாக்குறுதிகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? இஸ்லாமியர்களோட ரெப்ரசன்டேஷன் வேணும்னு கேட்கறத பார்க்குறோம். ஆனா மக்களுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கு? திமுகவுக்கு தான் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கட்சிகள் எல்லாருமே திமுக பக்கம் நகர்ந்து போய்க்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாவே திமுகவுக்கு தான் இஸ்லாமியர்கள் எல்லாரும் வாக்களிக்க போறாங்களா? மக்கள் மத்தியில என்ன நிலவரம்? இல்லை, அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து உண்மையிலே எல்லா இஸ்லாமிய அமைப்புகள், குறிப்பாக சொல்லக்கூடிய எல்லா அமைப்புகளும் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஆளுக்கு 1, 2ன்னு கொடுத்து 1, 2ன்னா சீட்டு, நீங்கள் நோட்டுன்னு நினச்சிக்காதீங்க, சீட்டை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன அமைப்புகள் கூட நம்ம எதிர்த்து அரசியல் பண்ணால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் சமூக அமைப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த 5 ஆண்டு இந்த திமுக ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சாங்க, என்னென்ன தீமைகள் செஞ்சாங்க, என்னென்ன துரோகங்கள் செஞ்சாங்கன்றது தான் நம்ம கேள்வியாக வைக்கணும். சமூகம் எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அமைப்பு தலைவர்கள் இவங்க ஒரு கொள்கை ரீதியாக முடிவு எடுத்தேன், அதனால தான் நாங்கள் திமுக கூட்டணி ஆதரிக்கிறோன்றாங்க. உங்களுடைய கொள்கை என்ன? எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது பாஜக தான் உங்களுடைய கொள்கையா எதிரி, மற்றபடி துரோகிகள் என்ன துரோகம் சமூகத்துக்கு எடுத்தாலும் பரவாயில்லையா அப்படின்ற கேள்வி எனக்கு. என்ன துரோகம் திமுக பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க சார்? என்ன பண்ணலன்னு சொல்லி கேளுங்க. இப்போ இந்த 5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாமியருடைய பாதுகாவலன் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகத்தை எப்படி அணுகணும், அவங்களுக்கான நல்லது கெட்டது நாங்க தான் பார்க்கறோம். திமுக தான் இஸ்லாமியருடைய பாதுகாவலன் எவன் சொன்னாலும் நான் என் செருப்பை கட்டி அவன் தலைமையில் அடிப்பேன். நல்லது கெட்டதெல்லாம் திமுக தான் பண்றாங்கன்னு நான் சொல்றேன், உனக்கோட பாதுகாவலன்னா நீ சொல்லிக்க. இந்த சமுதாயத்துக்கோ இஸ்லாமிய உம்மத்துக்கோ திமுக தான் பாதுகாவலன்னு சொன்னா நான் எந்த தலைவன் பார்க்க மாட்டேன், செருப்பு கட்டி அடிப்பேன் நான். இந்த அளவுக்கு சொல்றீங்களே சார், என்ன? ஆமா, பின்ன திமுக என்ன பண்ணுச்சு? நீங்க கோரிக்கை வச்சு ஏதாவது நிறைவேறிச்சா? கடந்த முறை தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்து ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை செய்யணும்னு செய்யவே இல்லை இன்ன வரையிலும். அது நிலவில் இருக்குது. சரி, அது விடுங்க. சொல்லாதையும் செஞ்சோம், சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாதையும் செஞ்சோம் அப்படின்றாரு. உண்மையிலே சொல்லாதையும் செஞ்சுருக்காரு. ஏன்னு சொன்னால், இப்போ அம்மாப்பட்டினத்தில் இஸ்லாமியர்களுடைய வீடுகளை அதுவும் 6 தலைமுறை 7 தலைமுறை இருந்த வீடுகளை இரவோடு புல்டோசர் வச்சு இடித்து தள்ளினாங்க. அம்மாப்பட்டினம் ரஹமத் நகரில். இங்கே காகிதமில்லத் நகர், அனாகபுத்தூர் காகிதமில்லத் நகரில் இஸ்லாமிய வீடுகள் புல்டோசர் வச்சு இடித்து தள்ளினாங்க. இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய குடியிருப்பா இல்லை மற்ற சமூகம்? இல்லை, இப்போ அம்மாப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுடைய வீடு மட்டும். இங்கே அனாகபுத்தூரில் பக்கத்தில் முஸ்லீம் அல்லாதவங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி புகார் கொடுத்து நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தோன்னா அந்த நீதிமன்றத்தை மேல்முறையீடு பண்ணுறதுக்கு உண்டான கால அவகாசம் கூட கொடுக்காம இரவோடு இரவாக இடித்து நீங்கள் தரமட்டமாக்கிட்டு போகிறீங்க 4-5 புல்டோசர்னா, அப்போ யோகி ஆதித்யநாத்துக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்ற? யோகி இதை தானே செய்கிறாரு. ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி எந்த முஸ்லீம் வீட்டை வேணாலும் இடிக்கிறாரு. நீங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி எந்த முஸ்லீம் பகுதி வேணாலும் இடிக்கிறீங்க. ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா இப்போ மற்ற சமுதாயத்தை மக்களை சேர்ந்தவர்களுக்கும் இதே நிலை தானே சார் அவங்களும் சொல்றாங்க. அதுல இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இல்லை அது இது எப்படி ஆகுதுன்னு சொன்னால், முஸ்லீம்கள் பெரும்பான்மை எங்கே வசிக்கிறாங்களோ இந்த பிரச்சனை தான் யாரோ ஒருத்தர் நீதிமன்றம் போகிறது, ஒரு RSSகாரன், அதுக்கு திமுக போன்ற கட்சிகள் துணை போகிறது, நீதிமன்றம் போயிட்டு எதுனா ஒரு உத்தரவு வாங்கிக்கிறது. உத்தரவு வாங்கி அந்த உத்தரவு காட்டி உடனே இரவோடு இரவாக இடிக்குது. 8 தலைமுறை 7 தலைமுறை இருக்காங்க. இப்போ உங்கள் வீடு இருக்குது, நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு விற்றீங்க, நான் வாங்கியிருக்கேன், நான் 1 கோடி ரூபாய்க்கு இன்னொருத்தனுக்கு விற்றேன். இப்படி தலைமுறை மாறி இன்றைக்கி இடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா, கண்ணகி நகரில் ஹவுசிங் போர்டு இருக்குது, அங்கே இடம் கொடுத்துருங்க போங்கன்னு சொன்னால் போவீங்களா? நீங்கள் 1 கோடி 2 கோடி கொடுத்து ஒரு வீடு வாங்கி குடி இருந்துட்டு நீங்கள் இடிச்சிடுறீங்க. கேட்டால் கண்ணகி நகரில் ஹவுசிங் போர்டில் இடம் கொடுத்துருக்கோம்ல, நாங்கள்லாம் சரியாக தான் செஞ்சோம் அப்படின்னு. ஹவுசிங் போர்டு இடத்துக்கும் 1 கோடி ரூபாய் ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கியிருக்கான்னு சொன்னால் அது அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த இடம் இப்போ எப்படி மெட்ரோ இடிக்கிறான், அவனுக்கு தேவையான இடங்களை எடுக்கிறான்.
எடுக்கும்போது அங்கே இருக்க வேல்வியை வந்து காசு போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ கொடுக்கணும். ஆனா இப்போ மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அஹ், இந்தியாவினுடைய சிட்டிசனே இல்ல அந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த இஸ்லாமிய மக்களை வந்து இந்த நாட்டுல இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான சூழல் இருந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல நாங்க தானே பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே. அதை தான் நான் கேட்குறேன். திமுக முஸ்லீம் எல்லாம் செத்து போயிடுவானா? ம். நான் கேட்குறேன். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்து முஸ்லீம்கள்லாம் வாழலையா, செத்து போயிட்டானா? இல்ல சார், திராவிட கட்சிகள் மட்டும்தான் செய்றாங்க. இப்போ இந்த அதிமுக கூட தான் பாஜக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் 1999ல் இதே பாஜகவோட திமுக இருந்ததில்ல. ம். இல்ல அப்போ இருந்த பாஜக வேற, இப்போ இருந்த பாஜக வேற அப்படின்றாங்களே. அப்போது இருந்தது கொம்பு இல்லை, இப்போ கொம்பு வந்துச்சா? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கலாம். என்னம்மா நான் சொல்கிறேன், லாஜிக்கே சரியில்லையே. அன்னைக்கும் அதே பாசிஸ்ட் இல்ல தான். இந்த கருத்து தான் திமுகவினர் வந்து குறிப்பிடுறாங்க. இல்ல, இப்ப இல்ல. அதிமுகவை நீங்க நம்பலாம் இல்லை இல்லை அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, அடிக்கடி என்ன சொல்கிறாங்க, ராசா போன்ற நபர்கள் பொதுத்தளத்தில் நாங்கள் அன்றைக்கு ஆதரவு கொடுத்தோம், அன்று குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் சொல்லி நீ சீன் போட்டுக்கிறேன். ராசா உட்பட எல்லாருமே பொதுத்தளத்தை. நான் கேட்குறேன் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, அந்த குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக பாஜக ஆர்எஸ்எஸ் நடத்தும் கலவரத்துக்கு நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்கா? ஏன்னா குஜராத்தில் 2002 திமுக கூட்டணியில் இருக்கும்போது தான் கலவரம் நடந்தது. திமுக உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு பாதுகாவலன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருக்கணும், அந்த நேரத்தில் அந்த கலவரம் நடக்கும்போது பாஜக கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருந்தா அங்கே கவர்னர் ஆட்சி நடந்திருக்கும், இது ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கும். அங்கே வந்து அவ்வளோ பெரிய கலவரங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். நடந்துதா? நீங்கள் சைலண்டாக தானே இருந்தீங்க. இதே அன்றைய முதல்வர் கருணாநிதி கிட்ட கேள்வி எழுப்பும்போது என்ன சொல்கிறாரு, அது அதர் ஸ்டேட் பிரச்சனை எல்லாம் இங்கே பேசாதீங்கன்னு கேட்டார் இல்லையா? இன்னைக்கு வந்து இவங்க கும்பு மொழிச்ச மாரி வந்து நாங்கள் வந்து எதற்காக ஆதரித்தோம் என்றால் நாங்கள் குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை வகுத்து பாபர் மசூதி விஷயத்தில் தலையிடக்கூடாது, மற்ற எல்லா விஷயத்தையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் போனோம். ஏன் அன்றைக்கி பாபர் மசூதி இடித்த பிறகு தான் நீ ஆதரிச்ச? 99 தானேங்க இவங்க ஆதரிச்சாங்க, 91லேயே இடிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு வந்தாலுமே உறுப்பினர்கள் இப்போ வேட்புமனுவே வந்து ஒவ்வொருத்தவங்க தாக்கல் பண்றாங்க, எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. எம்பி சீட்டுக்கா இருக்கட்டும், இப்போ சட்டமன்ற தேர்தலையுமே வந்து முஸ்லிம்களினுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மியாக தான் இருக்கு. மிக குறைவாக ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான சொற்பமான அளவுல தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு இப்போ இந்த பிரச்சனைகளை தாண்டி திமுகவுல இஸ்லாமியர்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி நீங்க இந்த சீட்ல நில்லுங்க அப்படின்னு சொல்றதே கம்மியா இருக்குன்ற செய்தியும் இருக்கு. பொதுவா எல்லா அரசியல் கட்சிகளும் இஸ்லாமியர்களை காயடிக்கலாம். அதில் திமுக மட்டும் வேறுபடுத்த முடியாது. திமுக பாஜக எல்லாமே ஒரே நிலைப்பாடு தான். அதிமுகவுமே எல்லாம் இப்போ அப்படிதான் இருக்கு. அதிமுக நாம் தமிழ் கட்சி எல்லாமே இஸ்லாமிய அமைப்பு, அதாவது தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் தராங்க. ஆனால் ஒரு இஸ்லாமிய அமைப்புக்குன்னும் போது பிரதிநிதித்துவம் கொடுக்கறது இல்லை. அது இன்க்ளூடிங் என்னுடைய அண்ணன் சீமான் அண்ணன் கூட அப்படிதான் பண்றாரு. ஆமாம். ஏன்னு சொன்னால் அவர் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம், நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு கொடுப்போம். அப்போ இவங்க கட்சியில் இருக்கிற முஸ்லீமுக்கு கொடுத்தா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிங்கன்னா, இப்போ உங்கள் கட்சியில் இருக்கிற முஸ்லீமும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன உங்கள் தலைமை முடிவு எடுக்குதோ அதுபடி தான் கட்டுப்படுது இருக்கா இல்லையா? இப்போ திமுகவில் இருக்கிற முஸ்லீம் திமுக தலைமை என்ன கட்டுப்படுது அதுதான் கேட்பாங்க. சமுதாயம் என்ன சொல்லுதுன்னு கேட்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த ஒரு இது நீங்க வைக்கிறீங்க, ஒரு இயக்கத்துல இருந்தோ இல்லை ஒரு கட்சியில இருந்து ஒரு சமூக செயற்பாட்டா ஒரு சமூக அமைப்பா இருந்து அந்த அமைப்புக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்கன்னா அது சமூகத்துக்கு உண்டான ஒரு பிரச்சனைகளை அது முன்னெடுத்து கேட்கும் கேள்வி. இல்லைன்னு சொன்னால் உங்கள் தலைமைக்கு பயந்துட்டு தான் நான் வாழணும். இப்போ நானே நாம் தமிழ் கட்சியை சேர்ந்துட்டேன், நாம் தமிழ் கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் கேட்க முடியும். புரியுதா இல்லைங்களா? அதே நேரத்தில் நான் வந்து என் சமூக ரீதியான ஒரு அமைப்பை நான் ஆரம்பித்து நான் சமூக பணியை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் சமூக பிரச்சனையை பற்றி உங்கள்கிட்ட பேசுவேன். ஏன்னா உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் தலைமைக்கு கீழே உள்ளவனுக்கு கொடுத்தா உங்களுக்கு பயப்படுவான்னு தவிர அந்த சமூக பிரச்சனையை பற்றி பேச மாட்டேன். நீங்கள் இந்த கோரிக்கையை வச்சிங்களா சீமான் அவர்கள்கிட்ட? இல்லை, நமக்கு அந்த தேர்தலில் போட்டிடணும் கூட அப்படின்றது இல்லை. தொடர்ந்து அவர் கூட பயணிச்சுட்டு வரோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர் சீமான். அது உங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் சொல்கிறேன். பிடிக்காதுலாம் கிடையாது. இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாம் கார்பரேட் உலகம் ஆயிடுச்சுடா. இன்றைக்கி வந்து நீங்கள் அதிமுக திமுக எல்லா கட்சியிலையும் பாருங்கள், 25லேருந்து 50 கோடி ரூபாய் இருந்தால் தான் இந்த சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும். நினச்சி பார்க்க முடியுமா? 25லேருந்து 50 கோடி ரூபாய். அப்போ 25லேருந்து 50 கோடி ரூபாய் ஒருத்தன் செலவு பண்ணிவிட்டு ஒருத்தன் எம்எல்ஏ ஆகிறான்னா அவன் ஜெயிச்சு முடிச்ச அப்புறம் மக்கள் பணி செய்வானா, அவன் சம்பாதிக்கிறது வழியை பார்ப்பானா?
இங்க அப்படிதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. நாம் அப்போ தமிழர்ல அது இல்ல. இதுக்கு மாற்றமா நாம் தமிழர் கட்சி இருக்கு. ம். அப்படி மாற்றமா இருக்கிறாங்க சார். எப்படினாலும் அதிகாரத்துக்குன்னு வர்றதுக்கு அது அந்த வழிவகை பண்றாங்களான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்வியா தானே இருக்கு. உங்களுக்கு அந்த மாரி தோணுதுன்னா சொல்லுங்க. இல்லடா, நான் என்ன சொல்றேன், எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மைக்கு வந்து அ மரியாதை கம்மியா தானே இருக்கு. பொய்க்கு ம். தானே பயங்கரமா இருக்கு. ம். இப்போ சினிமால வந்து விஜய் அ அப்படியே வானத்திலிருந்து குதிக்கிற மாரி, ஒரே துப்பாக்கி எடுத்து 100 பேர் இவர் சுடுற மாரி, 100 பேர் இவர சுட்டாலும் இவர் தப்பிச்ச மாரியெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க கொள்கை அப்படின்றதுல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இப்போ நீங்க பெரியார் அவர்கள வந்து பெரிய அளவுல விமர்சனம் பண்ணது கிடையாது. அதுல இல்ல, நீங்க இது நான் பண்ணதும் விமர்சனம் கிடையாது. பண்ண மாட்டேன். அது அதான். எனக்கு உடன்பாடு இல்ல. அதான் சொல்றேனே, ஆ. நான் இப்போ சீமான் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாளனா இருக்கேனே தவிர, ம். நான் நாம் தமிழ் கட்சியில இல்ல. இல்ல. ஏன்னு சொன்னா, பெரியாரை எதிர்ப்பது என்பது என் சமூக ரீதியா எனக்கு தேவையற்றதா நான் பார்க்குறேன். ம். ஏன்னா, பெரியார் ஆர்எஸ்எஸ், பாஜகவை பெரியார் எதிர்த்தார். ம். பெரியாரை ஆர்எஸ்எஸ், பாஜக எதிர்த்தது. எதிர்த்தது. இருக்கா இல்லைங்களா? ம். அப்ப இந்த ஆர்எஸ்எஸ், பாஜக என்பது இஸ்லாமியர்களுடைய துரோகிகள், எதிரிகள். ம். புரியுதா? அப்படி இருக்கும்போது எனக்கும் பெரியாருக்கும் எந்த முரண் ஆனா பெரியார் சில நேரங்களில் முஸ்லீம்களை ஆதரிச்சிருக்கலாம், சில நேரம் முஸ்லீம்களை எதிர்த்து பேசியிருக்கலாம், இங்கேருந்து ஓடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ம். அதுக்காக நான் இப்போ பெரியார் எதிர்ப்பு போர்டை தூக்கிட்டு வச்சுட்டு நான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண விரும்பல நான். ம். அது என் சமூகத்துக்கு தேவையில்லாத ஆணியாக தான் நான் பார்க்குறேன். பார்க்குறீங்க. அதுல எதிர்க்கிறதுனால வந்து நம்ம சமுதாயத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடக்குமான்னா, அதுவும் நடக்க போறதில்ல. நடக்க போகிறதில்ல. அது முடிஞ்சு போகுது. 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அவர் இந்த ஒரு இது விஷயத்த வந்து நாம் தமிழர் சீமான் எடுக்கிறாருன்னு சொன்னா, அவர் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து இன்று செயல்படுறாரு. செயல்படும்போது, அப்போ அந்த அரசியல ம். தமிழ்நாட்டுல கொண்டு வரணும். அப்போ என்ன பண்றாரு, தன்னிடம் உள்ள இஸ்லாமியர்களை விட்டு தான் இத பெரியாரை எதிர்த்து பேச வைக்கிறாரு. ம். அது தவறுன்னுவேன் நானு. சீமான் பேசலாம். அண்ணன் சீமான் வந்து பெரியாரை பத்தி பேசுவது எந்த முரண்பாடும் இல்ல. ஏன்னா, ம். அவர் எடுத்துட்டு ஆனா பழனி பாபா அவர்கள வந்து நீங்க வந்து உங்களுடைய அரசியல் ஆசானாக நான் அப்ப அவர தான் அரசியல் ஆசானா வச்சிருக்கிறேன்னு நீங்க நெறைய முறை என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. அவர் வந்து அம்பேத்கரையும், பெரியாரையும் எவன் ஒருவன் எதிர்க்கிறானோ அவன் பக்கத்துல நிக்காத அப்படின்றத ஒரு மேடையிலேயே வந்து பகிர்ந்திருக்கிறாரு. அந்த காணொளியெல்லாம் நானே இல்ல அது பார்த்திருக்கிறேன். மாற்று கருத்து இல்ல. அப்புறம் எப்படி அது வந்து இல்ல அது அவரு இப்ப அவர் சமுதாயத்துக்காக பாடுபட்ட ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு. அவர் எப்படி ஒருத்தர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாருன்னா அவர ஆதரிப்பாரு? அம்பேத்கரை பெரிய ஏத்துக்கிட்ட திராவிட கழகம் திமுக தான் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கு. ம். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இல்ல சார். நீங்க அவங்க எதிர்க்கிறாங்க. நீங்க மற்ற விஷயங்கள்ல அவங்களுடைய குற்றச்சாட்டுகள நீங்க பதிவு பண்றதோ, இல்ல கேட்கிறதோ வந்து அது அது உங்களுடைய உரிமை. ஆனா, நீங்க அரசியல் ஆசான்னு சொல்லக்கூடியவர் இத தான் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எப்படி சீமான் அவர்களுக்கு நீங்க வந்து அவர கூடயே நான் பயணிக்கிறேன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, மற்ற இல்ல. விஷயங்கள்ல அதுதான் எப்படி ஒத்து சொல்றேன். போறீங்க? பாபா வந்து அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது. ம். பாபா ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இறந்தால் கூட என்னுடைய ஜனாஸா அதாவது போர்வையா வந்து திமுக கொடி தான் போர்த்துக்கணும். வெள்ள கொடி போர்த்தக்கூடாது. வெள்ள துணி போர்த்தக்கூடாதுன்னு சொன்னாரு. அதே பாபா தான் சொன்னாரு, இன்னைக்கு அதிமுக எதிரி என்றால் திமுக துரோகி. எதிரிகளை நாம் மன்னிக்கலாம். துரோகிகளை மன்னிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், இப்போ திமுகவை பொறுத்தவரையிலும் பல முகமூடிகளை வச்சுட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமூடி, எதிர்க்கட்சியா இருக்கும்போது இன்னொரு முகமூடி. ஆனால் திமுகவை இந்த மண்ணிலிருந்து வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிஞ்சுன்னு சொல்லி பேசினவர் இதே பழனி பாபா. பழனி பாபா அவர்கள் திமுக பத்தி சொன்ன கருத்த மாற்றி அமைச்சு பேசியிருக்கிறாரு. ஆனா அந்த கருத்துல அப்படியே தானே இருந்திருக்காரு. என்னைக்குமே பெரியார வந்து அவர் நல்லவர் இல்ல அவர் வந்து தீய சக்தி அந்த மாரிலாம் எதுவும் சொன்னது இல்லையா? இப்ப நெறைய பேர் சொல்ற மாதிரி அவர் சொன்னது கிடையாதே. அப்புறம் எப்படி நீங்க அதுல வந்து இல்ல, அததான் சொல்றேன். அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா அவர் மாற்றி சொல்லியிருப்பாரு இல்லையா? தன்னுடைய கருத்துடைய மாற்றத்த இல்ல, பதிவு அது பண்ணியிருப்பாரு. எல்லாம் மாற்றம் இருக்கலாம். இப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப பெரியார் எதிர்ப்பு என்பது எனக்கு தேவையற்றது. தேவையில்ல. ஓகே. புரியுதுங்களா? நான் சீமான் சில விஷயங்கள அதான் சொன்னேன் இல்லையா? மக்களுக்கான அரசியல், மண்ணுக்கான அரசியல். பிராமண கடப்பாரையை கொண்டு திராவிடத்தை அது இடிக்கணும் எனக்கு அப்படின்னு உடன்பாடு இல்லையே. உடன்பாடு இல்ல. ஓகே. ஏன்னு சொன்னா, அதான் நான் சொல்லிட்டேனே. திராவிட அதாவது ஆர்எஸ்எஸ், பாஜக பெரியாரை எதிர்த்தது. ம். பெரியார், ஆர்எஸ்எஸ், பாஜக பிராமணர்களை எதிர்த்தாரு இல்லையா? ஆமா. அப்படிங்கும்போது இதுதான் இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைக்கு எதிரிகள். ம். அப்படிங்கும்போது பிராமண நான் சிந்தனைகள தான் எதிர்த்தார். ஆமா. ம். இப்போ நாம வந்து தேவையற்ற ஒரு ஆணியா தான் நம்ம பார்க்குறோம். ம். இஸ்லாமியர்கள், தமிழக இஸ்லாமியர்கள் பெரியார் எதிர்ப்பு என்பது தேவையற்ற ஆணி. அது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எதிர்ப்பது என்பது இது அப்பட்டமான அயோக்கியத்தனமா தான் நான் பார்க்குறேன். ஓகே. அத ஏத்துக்கிறது ஏன்னா சீமான் எதிர்க்கலாம். ம். ஏன்னா அவர் கொண்ட கொள்கை வந்து தமிழ் தேசிய சித்தாந்தம். ம். திராவிடம் ஆண்டது போதும், நாட்டை விட்டு ஓடுங்கடா, நான் தமிழ் தேசியம் நான் ஆளுவேன்றாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ம். இப்போ நான் தமிழ் தேசியம் என்று அடித்து சொல்லும்போது திராவிடத்தை எதிர்ப்பது இயல்பு இருக்கா இல்லையா? ம்.
ஆனால் அதில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வச்சு பெரியார் வந்து அன்னைக்கு இப்படி பேசினார், பெரியார் இன்னைக்கு இப்படி பேசினார், பெரியார் படுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னார், பெரியார் எழுந்துட்டு இருக்கும், அது தேவையற்றது என்று நான். ஓகே, சரி ஏன்னா சார். பெரியார் வந்து அவர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லாரையும் எதிர்த்து இருக்கார். ஆமா, முஸ்லீம்களே எதிர்த்திருக்காரு, கிறிஸ்தவர்களே எதிர்த்திருக்காரு, முஸ்லீம்களை ஆதரிச்சிருக்காரு. அப்போது இன்னைக்கு அவர் இறந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முஸ்லீம்களை எதிர்த்து பேசுனதை மட்டும் வச்சுக்கிட்டு ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குதுன்னு பேசுறதெல்லாம் அறிவற்ற செயலாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, சரி சார். இப்போ நீங்க இந்த கருத்துக்கள் எல்லாம் வைக்கிறீங்க. இப்போ சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து தாவேகாவுக்கு தான் போகும். தாவேகா வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளை வந்து திமுக கிட்ட இருந்து புல் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்ற சில கருத்துக்களும் தாவேகாவை நோக்கி வைக்கப்பட்டுட்டு இருக்கு. அவரே வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு வைக்கிறதுனால அவர் கிறிஸ்தவரா இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்தவர்களுடைய வாக்கு போகும், இஸ்லாமியர்களுடைய வாக்கும் அவருக்கு இருக்கு. ஏன் எல்லா கட்சிகளுடைய வாக்குகளும் போற மாதிரி எல்லா சமூகத்தில இருந்தும் விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்கதான் செய்யுதுன்னு சொல்றாங்க. அதுல உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்குன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லலை. நம்ம அவர் தேர்தலில் வந்து 0 ஆகிடுவார் அப்படின்னு சொல்ல முடியல. பட்டு முதல்வர் ஆவார்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எனக்கு உடன்பாடு இல்லை. ரெண்டாவது 20% வாங்க, 25% வாங்க, அது கூட வாய்ப்பு இல்லை. 10% வாங்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பல அவருக்கு வந்து அவர் தனியாக நின்னா சொல்கிறார். அவர் கூட்டணி ஒரு 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 இது இருந்ததுன்னா ஒரு நம்பிக்கை வரும். அதாவது மூத்த கட்சிகள் ஏதாவது அவர் கூட கூட்டணி அமைச்சு ஒரு கட்டமைப்பு உருவாக்கினா மேபி அந்த ஓட் பேங்க்ல அதிகரிக்குமே தவிர, அவர் தனிச்சா நின்னாருன்னா சிங்கிள் டிஜிட்டில் தான், வாய்ப்பே இல்லை. டபுள் டிஜிட்டில் வராது. அவர் முதல்வர் ஆவார்ன்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறார், அதுவும் வாய்ப்பு இல்லை. அதுவும் வாய்ப்பு இல்ல. அதுவும் வாய்ப்பு இப்போ இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்க அவருக்குன்னு சொல்றது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை. நீங்கள் வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, திமுகவுடைய துரோகத்தை டிவிக்கே எந்த அளவுக்கு பொது தளத்தில் அம்பலப்படுத்துவாங்கன்னு தெரியாது அவங்க. புரியுதுங்களா? அம்பலப்படுத்தணும். இப்போ அதிமுக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜக கூட கூட்டணி இருக்காங்க. பாஜக கூட்டணி இருக்கும்போது அது கொள்கை ரீதியான எதிரிகள் முஸ்லீம்கள் பாஜகவுக்கு. அதனால் யார் கூட்டணி இருந்தாலும் எதிர்த்து தான் வாக்களிப்பாங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இந்த எதிர்ப்பு வாக்குகளை அண்ணன் சீமான் அவர்களும் நம்ம விஜய் டிவிக்கேவும் எப்படி இந்த இஸ்லாமிய அதாவது திமுகவுக்கு போகிற ஓட்டை எப்படி இவங்க மடை மாற்றுவாங்கன்றது தெரியல. ஏன்னா இவங்ககிட்ட அந்தளவுக்கு ஒரு பிரச்சாரம் இறங்கி இருக்கான்னு கூட இல்லை. அண்ணன் சீமான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு உண்டான பாணியில் அவர் பேசுவார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நாம் தமிழ் கட்சிக்கு போகிற வாக்குகள் போகும், இஸ்லாமிய வாக்குகள். ஆனால் டிவிக்கே வந்து அதை தனக்கு சாதகமாக எப்படி மாற்றுவாங்கன்னு தெரியல. ஓகே, மாற்றினாங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு பயங்கர வெற்றி. அது திமுக நான் என்ன சொல்கிறேங்க, நேற்று பாருங்கள் ஒரு ஒரு அமைப்பே இல்லை, அது அவர் லெட்டர் பேடுன்னு சொல்லலாம். அவன் போய் அந்த யாருக்கு டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கும்போது அவனுக்கு கேளுங்க, அவனுங்க உடனே வந்து வந்து இவனுங்க ஆதரவு வாங்கினதும் நேற்று வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குறேன்னு சொன்ன உடனே திமுகவினுடைய அத்தனை ஊடகங்களும் தலைப்புச் செய்தியாக போடுறாங்க. ஏன் இப்படி ஒரு அல்பத்தனமான அரசியல்? தாவேகாவுக்கு எதிராக அதை வந்து பண்றாங்கன்னு சொல்றேன். ஏன் ஒரு அல்பத்தனமான அரசியல் அது? என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட துணை செயலாளராக இருந்தார் அந்த தம்பி. ஓகே, உங்ககிட்ட இருந்தவர் தான்? என்கிட்ட இருந்தவர் தான் தம்பி. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், விளக்குனாப்புல. அப்புறமா வந்து கொஞ்ச நாளுக்கு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு நானும் ஒரு கட்சின்னு சொல்லி ஆரம்பித்து சுற்றிட்டு இருக்காப்புல, லெட்டர் பேட் வச்சு. இதுதான் மெயின், ஒரு லெட்டர் பேட் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கார், 4-5 பேர் கூட சுற்றிட்டு இருக்காப்புல. இதை வந்து தாவேக்கா தான் ஏதோ முதல் ஆதரவுன்ற மாதிரி அவங்க ஏற்றுக்கிட்டாலும், இதை திமுக நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களையும் தலைப்புச் செய்யுது. தமீம் அந்த தமீம் என்பது நல்ல பையன் தான், ஒன்றையும் சொல்லலை. பட் அவருக்கும் ஒரு ஒரு ஆர்வக்கோளாறில் வந்து ஏதோ செய்யணும்னு சொல்லி ஒரு லெட்டர் பேட் வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை தன்னிச்சை அமைச்சு செயல்பட்டு இருக்காப்புல, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அமைப்பு பேரை போட்டு கொடுத்த கட்சி வாபஸ்ன்னு திமுக ஊடகங்கள், அதுவும் கலைஞர் டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை போட்டிருப்பாங்க நேற்று அந்த செய்தி. இல்லை சார், இப்போ திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவர் தான் விஜய். அப்போ அவர் கட்சியிலேருந்து இவர் வந்து நிலைப்பாடு எனக்கு சரியில்லைன்னு ஒருத்தர் வெளிவரும்போது அது செய்திகளாக போடுறது. நான் அதை தான் சொல்கிறேன். அவர் என்ன, நான் என்ன சொல்கிறேன், அவர் போய் சேர்த்ததே டிவிக்கேனுடைய மிகப்பெரிய தவறு. இது சவுக்கு சங்கராவுடைய வெப்சைட்டில் வந்து யூடியூப்பில் பேசிக்கிட்டு, யாரா இவனுங்க என்ன இருந்தாலும் மென்டல் கிண்டல் ஆயிடுச்சா, சும்மா ரோட்டில் போகிறவங்களாம் லெட்டர் பேட் எடுத்து போய் கொடுத்தா அவன் சேர்த்துக்கிறானே, விஜய் கிண்டல் அடித்து பேசியிருந்தாப்புல. உண்மை தான். அப்போது கடைசியாக வந்து இவங்க பார்த்துட்டு விஜய் குரூப் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, அடடா ஒன்றும் இல்லை சிங்கிள் மேன் குரூப்புன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டாங்க. தான் உண்மை. அவங்க தான் கழட்டி விட்டாங்க. அதான் கழட்டி விட்டாங்க.
ஏங்க ஓகே. ஒரு பலமான ஒரு ஒரு ஆனா அவ கழட்டி விட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் வரலையே சார். நான் வாபஸ் வாங்குறேன். எனக்கு அவங்க நிலைப்பாடு பிடிக்கலன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. என்னன்னா ஓகே. கழட்டி விட்டாங்க, கண்டுக்கிறது இல்ல. ஓகே. அப்ப நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லாம என்ன பண்றது? அது வந்து இன்றைக்கு பெரிய செய்தியாக அத திமுக வந்து பண்றாங்க. திமுக வந்து பண்ணது பார்த்தீங்களா? அப்ப ம். திமுக வந்து உண்மையிலேயே முஸ்லிம்களுக்கு வந்து நன்மை செஞ்சா பொத்தி மூட்டி இருக்கலாம். ஏன் இவ்ளோ அமைப்புகளையும் ஒண்ணு சேர்க்கணும். ரோட்ல போறவன் வரவனுக்கெல்லாம் சீட்ட குடுத்து. சரி, இப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்கு வந்து இப்போ எல்லா கட்சிகளும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா திமுக தான் பாதுகாவலன்னு சொன்னா, அதையும் நான் கண்டிக்கிறேன்னு சொல்றீங்க. இப்போ வேற என்னதான் ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா, திமுக நீங்க வந்து ஓட்டு கேளுங்க. நான் வேணான்னு சொல்லல. திமுகவுடைய சாதனைகள் சொல்லி ஓட்டு கேளுங்க. பாஜகவ காட்டி என்னை மிரட்டி என் சமூகத்துக்கிட்ட வாக்கு வாங்காது. இதுதான் என்னுடைய கருத்து. ஆனா நிதர்சனமா அதானே சார் இருக்கு. இப்போ பாஜக அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? சுவாதி. நீங்க வந்து பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. ம். நீங்க வந்து பாய் எனக்கு ஓட்டு போடுங்க. நாங்க இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம், அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ சாதனைகள் ஓகே. பண்ணியிருக்கோம். நாங்க செஞ்சத சொல்லி வாங்குங்கன்னு வாக்கு சொல்றீங்க. ஓகே. பாய் அங்க பாருங்க பாய், வந்தான்னா நீங்க காலி அப்படின்னா ம். புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் வந்தா நான் பார்த்துக்கிறேன். எதிரி தான் அவன். ஆ. உன்ன மாரி துரோகி இல்ல. ம். அவன் எதிரி தான். நான் வரட்டும் செருப்படிட்டு அடிக்கிறேன். இல்ல என்னால என்ன அந்த நேரத்துல பலம் இருக்கோ அத கொண்டு அடிக்கலாம். ம். புரியுதுங்களா? ஏன் உத்தரப்பிரதேசல முஸ்லிம்கள் வாழலையா? ம். அது யோகி ஆதித்யநாத் கட்டறிந்துன்னுவாங்க ஹிந்தியில. எப்படி? கட்டறிந்துன்னு சொன்னா அந்த இந்து சனாதனத்தின் கொள்கை உடையவன். அவன் முதல்வர் இருக்கக்கூடிய ஊர்ல வந்து முஸ்லிம்கள் வாழலையா? வாழுறான். போராடுறான். சிறைக்கு போறான். என்கவுண்டர்ல கொல்லப்படுறான். புல்டோசர் வச்சு வீடுகள் இடிக்கப்படுது. ஆனா வாழ்ந்துட்டு இருக்கான். எவனும் அந்த உத்தரப்பிரதேசத்தை விட்டு வேற மாநிலத்துக்கு ஓடி வரல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிங்கும்போது நான் எதிர்கொள்றேன் பிஜேபிய. ஆனா நீ வந்து என் சமூகத்துக்கு ஆனா உண்டான நீங்க சொல்றது வந்து இப்போ இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுடைய உரிமைக்காக அங்க போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. அது ஓகே சார். ஆனாலும் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தானே இருந்துட்டு இருக்கு. இங்க மட்டும் என்ன இல்ல? ம். திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும். ம். அதாவது திமுக தான் கலப்புச்சு. தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு தடுத்தது திமுக. ம். ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தது திமுக. திமுக புரியுதுங்களா? காவல்துறை பண்ணாங்க. ஆமா. திமுக காவல்துறை வேற, திமுக வேறயா? இல்ல காவல்துறை. ஆமா. ஒண்ணுதான் சார். ஒண்ணுதான். சொல்லுங்க. அப்ப திமுக தான் பண்ணுச்சு. ஆ. அந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் யாரு? திமுக தானே. ம். கலெக்டர் யார்? திமுக தானே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் பாஜக துணையா நின்னது. ம். ஆனா அத அதிகாரிகள் கேளுங்க. வந்து அத அந்த ஐடியாலஜில இருக்கிறாங்க கேளுங்க. அப்படின்னு அத சொல்றாங்களே சார். ஆர்எஸ்எஸ் பாஜக தனக்கு சாதகமா பயன்படுத்திச்சு. நீதித்துறை, ஆர்எஸ்எஸ் பாஜக, திமுக, பாஜக எல்லாமே சேர்ந்து தான் முஸ்லிம்களுக்கு துரோகம் சார், செய்தாங்க. இப்ப உடனே அதிமுக இவங்க என்ன பண்ணாங்க? ஆட்சி கேளுங்க. இவ்வளவு உடனே நாள் இருந்திருக்கு. 2021ல தான் திமுக வராங்க. அப்போ ஆனா அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் காவல்துறையிலயோ, இப்ப அறநிலைத்துறையிலயோ எல்லா அதிகாரிகளுமே பல வருடங்களாக அரசு அதிகாரிகளாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஐடியாலஜி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அவங்க எடுத்த இனிஷியேட்டிவ் அது பெரிய அரசியலாக மாற்றப்பட்டது. அத நாங்களே வந்து நிறுத்துறோம்னு சொல்றாங்க. நான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். யாருமே என்கிட்ட பதில் சொல்றதில்ல. 10 ஆண்டுகளா அதெல்லாம் அது 100 வருஷமா இல்ல 150 வருஷம் விடுங்க. கடந்த 10 ஆண்டுகளா அதிமுக ஆட்சி. ஜெயலலிதா 5 ஆண்டுகள் ஆண்டாங்க. அதன் பிறகு எடப்பாடி 4 ஆண்டாங்க. அந்த எடப்பாடி 4 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, பாஜக துணையோடு தான் ஆண்டுட்டு இருந்தார் தமிழ்நாட்டுல. ஆமா. அப்போ கூட வந்து ஆடு, கோழி மேலே ஏறி அறுத்துட்டு இருந்தா முஸ்லீம். ம். புரியுதுங்களா உங்களுக்கு? திமுக ஆட்சி வந்த உடனே தான் ஆர்எஸ்எஸ் பாஜக அத கொடிய தூக்குறாங்க. திமுக அவங்களுக்கு சாதகமா செயல்படுறான். அப்போ இது எவ்வளோ பெரிய இது ஐயோ! இவங்களே பிரச்சனையை கிளப்புறாங்கன்னு சொல்றீங்க. நீ இப்படிக்க போ, நான் அப்படிக்க போறேன். நீ என்னை திட்டு, நான் உன்னை திட்டுறேன். சோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் விஜய் சொல்றத தான் நீங்களும் சொல்றீங்க. அதான் நீ என்னைய திட்டு, நான் உன்னைய திட்டுறேன். ம். வேலை முடிஞ்சுது. நான் உன்னைய திட்டினேன்னா, எனக்கு சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட வாக்குகள்லாம் எனக்கு கிடைச்சிடும். நான் உன்னைய திட்டினேன்னா, இந்துத்துவ சனாதன வாக்குகள்லாம் எனக்கு கிடைச்சிடும். வேலை முடிஞ்சுதா? அப்போ நம்ம 2 பேர் தான் இங்கே இருக்கிறோம். வேற யாரும் இருக்கக்கூடாது. இவங்க வந்து அதிமுக, திமுகன்னு இல்லாம பாஜக, திமுக நம்மளே மாத்திப்போம்னு அவங்க பிளான் பண்றாங்கன்னு சொல்றீங்க உங்க அவ்வளோதான். கருத்துப்படி. ஓகே. ஏன்னு சொன்னா, உன்னை காட்டி காட்டி தான் நான் வந்து இஸ்லாமியர்களை வந்து கருவறுக்க முடியும். ம். நீ இல்லைன்னு சொன்னா, இங்க கருவறுக்க முடியாது அவங்கள. ம். அப்போ ஏற்கனவே திமுகவும் பாஜக செய்யற வேலையை தான் செய்யறாங்கன்றது உங்க ஏற்கனவே கருத்து. பொது சிவில் சட்டம் உட்பட என்கிட்ட நான் தான் சொல்றேன். இஸ்லாமியர் அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்லாமிய தலைவர்களோ,
அல்ல திமுகவுக்கு அண்டி பிழைக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களே கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். திமுக இந்த 4-5 ஆண்டுகளில் என்ன திமுக முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பிடுங்கிச்சின்னு நான் கேட்குறேன். ஆனால் முஸ்லீம்களுக்கு துரோகம் செஞ்சது நான் பட்டியலிடுறேன். அம்மாபட்டினம் அம்மாபட்டினம் குண்டு இது அம்மாபட்டினம் ரஹமத் நகர் வீடு இடிச்சுது, இங்கே காகிதமில்லத் நகர் வீடு இடிச்சுது, திருச்சியில் வந்து அனார்பாக் தர்கா 300-400 ஆண்டு பழமையான தர்காவை இடித்து தள்ளியது, அப்புறம் வந்து பள்ளிவாசலுக்கு சொந்தமான 1.25 சென்ட் இடத்த கொடுக்காம மறுத்து வருது, கான்மியான் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 1100 ஏக்கர் இடத்த வந்து அரசு வந்து தனக்கு சாதகமாக ஆக்கிட்டுது. அப்புறம் வந்து வக்பு திருத்த சட்ட மசோதாவை வந்து டெல்லியில் எதிர்த்துட்டு தமிழ்நாட்டில் அமல்படுத்தியது உட்பட நான் நிறைய விவாதம் பண்ண தயாராக இருக்கேன். ஓகே, யாராவது இருந்தால் கூப்பிட்டு வாங்க. நீங்கள் நான் சொல்கிற முக்கியமான தலைவர்கள் அது திமுகவில் இருந்தாலும் சரி, அல்லது திமுகவை அண்டி பிழைக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்பு தலைவராக இருந்தாலும் நானே தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இருக்கேன் ஒரு விவாதம் நடத்தலைன்னு. ஒரு பயிலும் வரமாட்டேன்றாங்க. உண்மையில நானே பேசியிருக்கீங்க. இல்லை நானே வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி என்ன நம்ம அண்ணன் சீமானை வச்சு எது நமக்கான அரசியல் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும். அது நல்ல பேசு பொருளாச்சு மக்கள் மத்தியில். அப்படின்னும் போது அதேமாரி வந்து எது நமக்கான அரசியல் 5 ஆண்டுகளில் திமுக முஸ்லீம்களுக்கு நன்மை செஞ்சால் தியாகம் செஞ்சால் ஒரு திமுக ஆதரவாளரை கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொல்லி கூப்பிட்ற ஒரு பேரும் வர முடியும். ஐயா சாமி எனக்கு விடுங்கன்றான். ஏன்னா அவ்வளோ வச்சுருக்கேன் நான் சரக்கு. நான் வந்து சும்மா போகிறதுல வந்து வெறுப்பில் வந்து திமுக வந்து எதிராக பேசுறது இல்லை. சில பேர் சொல்கிறான் பாஜக கிட்ட காசு வாங்கிட்டு இப்படி பேசுகிறாங்கன்றாங்க. ஆமாம், அதை நானே அந்த மாதிரி உங்க மேலே கருத்து வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பாஜக எங்கே கொடுக்குறான், வாங்கியாச்சும் கொடுங்க, நீங்களே கொடுக்குறேண்ணா அப்படி காசை. இல்லை பாஜக காசு கொடுத்தா வாங்கியாச்சும் கொடுங்க, ஆமாம் வாங்கிட்டு பேசுகிறேன்டான்னு சொல்லிட்டு போகலான்றேன். யார் கொடுக்குறாங்க? நம்ம இன்னைக்கு நேரத்தில் தேர்தலுக்காக இல்லை, திமுகவில் நீங்கள் தனிப்பட்ட வகையில் பாதிக்கப்பட்டதுனால இப்படி வெறுப்பா இல்லை, தனிப்பட்ட முறையில் வெறுப்பு இல்லை, திமுகவினுடைய துரோகங்கள் தான் நான் சொல்கிறேன். இப்போ திமுக நன்மை செஞ்சால் நம்ம ஏன் இப்போ எதிர்க்க போகிறோம்? இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படுது பாரு அயோக்கியம் அப்படின்னு சொல்லி எதிரியை நண்பனையே எதிரியாக்க போகிறோம். ஓகே, புரியுதுங்களா? அது பண்ண போகிறது இல்லை. ஆனால் திமுக துரோகங்கள் தான், ஆனால் சூழ்ச்சிகரமான துரோகங்களை இழக்கும். எல்லாரும் சொல்லுவோம் சிஏக்கு வந்து யார் உங்களுக்கு துணை நின்றுது, திமுக தானே. அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்தான், அதான் துணை நின்னான். ஆளுங்கட்சியாக இருந்தான்னா போராட்டம்லாம் வேணாம், வாய் முட்டு கம்னு இருன்னு சொல்லியிருப்பான். அன்றைக்கி எடப்பாடின்னு சொன்னால் நம்முடைய அழுகுறலை நம்முடைய வேதனையை நம்ம தெருவில் நின்று கத்துறதுக்காச்சும் விட்டான் நாள். இதே ஸ்டாலினாக இருந்தால் ஒரு நாள் கூட அனுமதிச்சிருக்க மாட்டான் ஷாஹின்பாக் போராட்டம் தமிழ்நாட்டில். ஏன்னா அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்தாங்க. எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வேணும். சின்ன விஷயத்தை கூட பெருசாக்குவாங்க. இப்போ தூத்துக்குடியில் வந்து அந்த தந்தை மகன் கொலையில் எப்படி பெருசாக்குனாங்க. சன் டிவி லைவ், கலைஞர் டிவி லைவ், கனிமொழி அங்கேயே போய் குடும்பம் குடியிருந்துட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின். அதன் பிறகு உங்கள் ஆட்சியில் எத்தனை லாக்அப் டெத் ஆகிருக்கு? எல்லாத்தையும் ஏன் சைலண்ட் மோடில் போகிறீங்க? இதுதான் திமுக. அதுக்கு முன்னாடி எப்போல்லாம் பிரதமர் வந்தாலும் கோபேக் மோடி. இப்போ அதிமுக இப்போ திமுக அப்போ எதிர்கட்சியாக செஞ்ச மாதிரி இப்போ அதிமுக செய்ய தவறுறாங்க, செய்ய தெரியலையா? அதிமுக வந்து அந்த மாதிரி அரசியல் பண்ணுறது இல்லை. இப்போ ஏன்னு சொன்னால் உண்மையிலே அதிமுக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு அரசியல் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க என்னன்னு தெரியல, அதெல்லாம் பண்ணுறது இல்லை அவங்க. ஆனால் அது இப்போ எதிர்கட்சியாக அரசாங்கத்தில் வந்து என்ன பிழைகள் இருக்கோ அதை சுட்டி காமிக்க வேண்டிய பொறுப்பு தானே எதிர்கட்சிக்கு இருக்கு. எதிர்கட்சி இருக்குது, அது சீமான் தான் செய்கிறாரு. சீமான் தான் செய்கிறாரு. விஜய் செய்கிறாரா சார்? ஏங்க விஜய் அவரை பற்றி நினைக்கிறதே சரியான இருக்குது. சரி, ஓகே சார். நிறைய தகவல்கள் பேசணும். இஸ்லாமியர்கள் வாக்குகள் யார் பக்கம் போகுது இல்லை என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நிலவரத்தில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்றத நிறைய பார்ப்போம் சார். நன்றி.